பரிசுத்த ஆவி இன்று எனக்கு வழிகாட்டும் அதிகாலை ஜெபம். எங்கள் நித்திய வழிகாட்டியே, இன்று உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் தெளிவான வழிகாட்டுதலை நாடி உள்ளம் உருகி உம்மை நோக்கி பார்க்கிறேன். நேற்றைய கவலைகள் நீங்கி புதிய நாளின் ஆரம்பத்தில் நான் எங்கே செல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று உம்முடைய ஞானத்தினால் மட்டுமே அறிய முடியும். நாளின் ஆரம்பத்திலேயே ஆவியின் தெளிவான வழிநடத்துதல். சங்கீதம் 32:8. வழிநடத்தும் பரிசுத்த ஆவியானவரே, இந்த அதிகாலையில் இன்று முழுவதும் நான் எடுக்கப் போகும் ஒவ்வொரு முடிவிலும், பேசப்போகும் ஒவ்வொரு வார்த்தையிலும் உம்முடைய சித்தமே வெளிப்பட வேண்டும். குழப்பம், மனித ஞானம் அல்லது சுய விருப்பம் ஆகியவை என் பயணத்தின் திசையை தீர்மானிக்காத படிக்கு உம்முடைய தெய்வீக சத்தம் மட்டுமே எனக்கு கேட்க வேண்டும். உம்முடைய வார்த்தை எனக்கு உறுதியளிக்கிறது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. ஆவியானவரே, இன்று முழுவதும் உம்முடைய தீர்க்கமான போதனையையும் உமது அன்பான ஆலோசனையையும் நான் கேட்க வேண்டும். எந்த திசையில் செல்ல வேண்டும், எந்த வாய்ப்புகளை ஏற்க வேண்டும் என்று தெளிவான வெளிச்சத்தை என் பாதையில் பிரகாசிக்கச் செய்யுங்கள். ஆவியின் வல்லமையால் தேவ சித்தத்தை நிறைவேற்றும் பலம். பிலிப்பியர் 2:13. வல்லமையின் ஆவியானவரே, உம்முடைய வழிகாட்டுதல் எவ்வளவு தெளிவாக இருந்தாலும் அதை நிறைவேற்ற எனக்கு உம்முடைய பலம் தேவை. சோம்பல், பயம் அல்லது ஆத்துமாவின் சோர்வு ஆகியவை இன்று உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதிலிருந்து என்னை தள்ளிவிடாத படிக்கு நான் உம்மில் மட்டுமே பலம் பெற வேண்டும். உம்முடைய வார்த்தை எனக்குள் செயல்படுகிறது. ஏனெனில் நீங்கள் உங்கள் சித்தத்தின்படி செய்வதற்காக அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதற்காக உங்களில் கிரியை செய்கிறவர் தேவனே. பிலிப்பியர் 2:13. ஆவியானவரே, இன்று முழுவதும் உம்முடைய தீர்க்கமான போதனையையும் உமது அன்பான ஆலோசனையையும் நான் கேட்க வேண்டும். எந்த திசையில் செல்ல வேண்டும், எந்த வாய்ப்புகளை ஏற்க வேண்டும் என்று தெளிவான வெளிச்சத்தை என் பாதையில் பிரகாசிக்கச் செய்யுங்கள். இந்த ஆழமான ஜெபம் உங்களுக்கு தெளிவான வழிகாட்டுதலையும் புதிய பலத்தையும் அளித்திருக்கும் என்று நம்புகிறேன். ஆமேன்.